எல்லாராலையும் அசைலம் இனி கிளைம் பண்ண முடியாது. கனடா ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. Asylum to people from India, do a background check. ஜனவரி மாதம் முதல் ஆட் கேம்பெயின் ஒரு புதிய திட்டம் மொத்தம் 11 மொழிகளில் இணையதளங்களில் வெளியிடப்பட போகிறது. பேக்ரவுண்ட் செக் செய்தால் கேஸ் ஈஸியா ரிஜெக்ட் ஆகும். The number of asylum seekers who are trying to come to Canada 2,60,000 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இனிமேல் தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் அசைலம் கிளைம் பண்ண முடியும். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பெருமளவு அசைலம் சீக்கர்ஸை அக்செப்ட் பண்ணி வெல்கம் பண்ண நாடுகளில் ஒரு நாடாக கனடா இருந்தது. நீங்கள் கேஸை வின் பண்ணுறீங்களோ லூஸ் பண்ணுறீங்களோ கனடாவில் யார் வேணாலும் அசைலம் கிளைம் பண்ணலாம். ஆனால் இனிமேல் விவரம் தெரியாமல் யாருமே அசைலம் கிளைம் பண்ண வேண்டாம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு இமிக்ரேஷன் லோயர் மூலமாக தான் நீங்கள் இந்த கேஸில் ஃபைல் பண்ண போகிறீங்க. இதில் மிஸ்யூஸ் மிஸ்லீட் ரெண்டுமே நடக்குது. இன்றைக்கி விசிட்டர் வீசாவில் வந்தவங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் கிளியர் பண்ணி வந்தவங்களோ ஏன் இதுக்கு ஒரு வேல்யூடான ரீசன் இல்லாமல் அசைலம் கிளைம் பண்ணுறாங்க. அடுத்த கட்டங்கள் எப்படி நகரும்னு கூட தெரியாமல் லோயர் மேருக்கு காசை அள்ளி வழங்குறாங்க. இன்றைக்கு ஒரு கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்களா இருந்தால் குறைஞ்சது 48 மாதம் எடுக்கும். அதாவது 2 வருஷம் உங்களோட முதலாவது ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு. மொத்தமாக இந்த கேஸில் 5லேருந்து 6 வருஷம் எடுக்கும். இந்த 6 வருஷத்தில் நீங்கள் பே பண்ணுற லோயர் ஃபீஸாக இருக்கட்டும், இந்த 6 வருஷம் இந்த வாழ்ந்த வாழ்க்கை, இந்த புது வாழ்க்கை, இந்த கேஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் மறுபடியும் உங்களோட பழைய வாழ்க்கைக்கே நீங்கள் போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இந்த கேஸை ரன் பண்ணுற லோயருக்கே தெரியாது இது எங்கே போய் முடியுமென்று. இந்த புது திட்டத்தின்படி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் உங்களோட கேஸ் அக்செப்ட் பண்ணப்படுமா அக்செப்ட் பண்ணப்படாதாண்டு. Canada is launching a new online ad campaign cautioning asylum seekers that making an immigration claim is quote-unquote not easy. இந்த திட்டத்தின் பேர் ஆட் கேம்பெயின். இது இணையதளத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து வெளியில் வரப்போகுது. யார் வேணாலும் இதை அக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு லாங்குவேஜ் இனி பிரச்சனையே இருக்காது. இது ஒரு 11 லாங்குவேஜில் வெளியில் வரப்போகுது, இன்க்ளூடிங் தமிழ், உருது, ஹிந்தி, ஸ்பானிஷ், உக்ரைன் 11 லாங்குவேஜில் வரப்போகுது. ஸோ உங்களோட மொழியிலேயே நீங்கள் வாசித்து புரிஞ்சு கொள்ளலாம். ஏன் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். கனடாக்கு இப்போ எல்லாருமே அசைலம் கிளைம் பண்ணுறாங்க. இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வாசிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும் யார் அசைலம் கிளைம் பண்ணலாம், யார் அசைலம் கிளைம் பண்ணக்கூடாது. சொல்லப்பட்ட விடயங்கள், கேட்கப்பட்ட டாக்குமெண்ட் 100% உங்களுக்கு ஷுவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அசைலம் கிளைம் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட காலமும் லோயர் ஃபீஸும் தான் வீணாக போகும். இல்லை, நான் அசைலம் கிளைம் பண்ணாதான் போகிறேன், நான் ஆல்ரெடி கனடாக்குள்ளே வந்துட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கிளைம் பண்ணுறதால பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். முந்தி மாதிரி இல்லை. இப்போ கனடா நாளுக்கு நாள் அசைலம் கிளைம் அதிகரித்து கொண்டே வருது. ஏன் எதுக்கு கிளைம் பண்ணுறது தெரியாமலே மக்கள் இப்போ கிளைம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. The number of asylum seekers who are trying to come to Canada and get asylum here from 2019 to 23 went up 125%. I mean, that even by the immigration minister's account is out of control. And உண்மையிலே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட கேஸ் அக்செப்ட் பண்ணப்படுமான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சட்டம் இப்போ முந்தி மாதிரி இல்லை. ஸ்டூடெண்ட் வீசாவில் அசைலம் கிளைம் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இவருக்கு 21 வயசு. இப்போ ஸ்டூடெண்ட் வீசாவில் ஒர்க் பெர்மிட் முடிஞ்சதால் அசைலம் கிளைம் பண்ணுவாரா இருந்தால் இவருக்கு கேஸ் ஒரு 5-6 வருஷம் இல்லாட்டி 4 வருஷம்ன்றாலும் மினிமம் எடுக்கும் இந்த கேஸ் போய் ஒரு முடிவுக்கு வாரத்துக்கு. ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் இந்த 4லேருந்து 6 வருஷமும் இந்த லைஃப்பை இவர் லூஸ் பண்ணிடுவார். 21 வயசுலேருந்து 25 வயசு மட்டும் யோசிச்சு பாருங்கள். இந்த லைஃப்பை லூஸ் பண்ணிடுவார். இங்கே பில் பண்ண லைஃப்பை திருப்பி சொந்த நாட்டில் போய் புதுசாக பில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். அது மட்டும் இல்லை, அசைலம் ஸ்டூடெண்ட் வீசாவில் கிளைம் பண்ணுவீங்களா இருந்தால் வேறு ஒரு நாட்டுக்கும் உங்களால் இனி போக முடியாது. ஏன்னு சொன்னால் கனடா இன்றைக்கு
இவருடைய பர்சனல் டாக்குமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க வேறு நாடுகளுக்கு, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, யூஎஸ்ஏண்டு. அப்படி ஷேர் பண்ணும் பொழுது இவர் திருப்பி நாட்டுக்கு போய் புதுசாக வேறு நாடுகளுக்கு ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணுவார் இருந்தால் அப்ளிகேஷன் வந்து உடனடியாக ரிஜெக்ட் பண்ணப்பட்டும். இது இங்கே என்ன செய்ய ட்ரை பண்ணாரோ அதை அந்த நாட்டிலையும் போய் செய்வார்ன்ற காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணப்பட்டும். This is also about New Delhi's repeated demands to Canada that when you give asylum to people from India, do a background check. Do not make it an open gateway to allow all separatists with separatist tendencies to create bases in Canada, something that India has said repeatedly. So that is something that's important in this for us. நியூ டெல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுது இந்தியன்ஸுக்கு வந்து அசைலம் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் போர்டர் செக்கிங் செய்யணும், அதாவது கிரிமினல் செக். இதை எப்படி செக் பண்ணுவாங்கன்னு சொன்னால் கனடாலேருந்து இந்தியாவுக்கு ஃபைல்ஸ் அனுப்பி அங்கே தான் செக் பண்ண போகிறாங்க. எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு நாட்டில் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸோ இல்லாட்டி அசைலம் கிளைம் பண்ணும் பொழுது போர்டர் செக்கிங் செய்வீங்களாக இருந்தால் உடனடியாக உங்களுக்கு வந்து அது சரியாக வருமா இருந்தால் கேஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுரும். ஒரு நாட்டில் இருக்க முடியாதுன்ற காரணமாக தான் இந்த நாட்டுக்கு வந்து அசைலம் சீக் பண்ணுறீங்க. அந்த நாட்டிலேருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கிளியராக இருக்குது, எந்தவித கிரிமினல் ரெக்கார்டும் இல்லைன்னு ஒரு ஃபைல் ஒன்று வருமா இருந்தால் உங்களுக்கு இந்த கேஸ் அக்செப்ட் பண்ணப்படாது. ஏன்னா அந்த நாட்டிலே உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த கேஸை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. Particularly parts of Punjab and which are fanning the separatist movement in Canada, something that New Delhi has been warning and talking to Canada about again and again. So அது மட்டும் இல்லை, அப்படியே செக் பண்ணி கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குமா இருந்தால் கனடா வந்து அவரை உடனடியாக டிப்போர்ட் பண்ணிடும். டிப்போர்ட் பண்ணால் இந்தியாவுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் காலிஸ்தான் தான் இதுக்கு பெரிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மோனிட்டர் பண்ண போகிறாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த கிரிமினல் செக்ன்ற பேரில் வந்து கனடாவில் எத்தனை இந்தியன்ஸ் வந்து அசைலம் சீக் பண்ணுறாங்கன்ட்டு மோனிட்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்தியாவுக்கு. அநேகமாக கனடா இதுக்கு ஒத்துழைப்பு வழங்காது. இதுக்கு இந்தியா கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு சொன்னால் ஹர்தீப் சிங் நிஜாம் வந்து கனடாவுக்கு முதலாக வரும் பொழுது ரவி சர்மான்ற ஒரு பேரில் தான் இங்கே வந்து இறங்கினார். இங்கேருந்து டிப்போர்ட் செய்யப்பட்டார். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சிங் ஒய்ஃபை மேரி பண்ணி பிகம் கனடியன் சிட்டிசன் இங்கே ஆகிட்டார். ஆனால் அவர் எப்படி திரும்பி வந்தார், எப்படி சிட்டிசன் ஆனார்னு கூட இதுவரை யாருக்குமே தெரியாது. இதை தான் இந்தியா வந்து இன்றைக்கி எக்ஸாம்பிளாக வச்சுருக்கு. The case of Hardeep Singh Nijjar. His murder in September of last year was what started this whole row between Canada and India. How did he get into Canada, by the way? Oh, well, he arrived under a false passport. What was his name? Ravi Sharma or something? And ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் மட்டும் இந்த அட் கம்பெயின் வந்து இணையதளங்களில் குளோபலாக வரப்போகுது. யார் வேணாலும் வாசிக்கலாம். உங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு படித்து தெரிஞ்சு கொள்ளலாம். கனடாவில் அசைலம் கிளைம் பண்ணுறன்னு சொன்னால் என்னென்ன தகுதிகள் வேணும், எந்த முறையில் யார் அசைலம் கிளைம் பண்ணலாம், யார் அசைலம் கிளைம் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மொழி ஒரு தடையாக இனிமேல் இருக்க போகிறதில்லை. ஸோ நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் டிசிஷனை கிளியராக எடுங்க. நேரம், காலம், பின் விளைவுகளும் இருக்குது. ஜனவரி மாதம் இந்த ஆட் வெளியில் வந்தால் தான் தெரியும் என்னென்ன விடயங்கள் அதில் கூறப்பட்டு இருக்குண்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.